வணக்கம் நண்பர்களே, நிறைய பேர் ஹோம் டூர் கேட்டுட்டு இருந்தீங்க. யாரா உன்கிட்ட கேட்டா? இன்னைக்கு காட்டுறேன். இதுதான் எங்க வீடு, தெரியுதா? தெரியல. வாங்க. வீடை பார்த்துட்டு சின்னதா இருக்குலாம் சொல்லக்கூடாது, ஓகேயா? வீடு வந்து மொத்தம் 3 மாடி. 3 மாடினா நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே பெரிய பெரிய இதெல்லாம் கிடையாது. 3 ஃப்ளோர்ஸு. கீழே வந்து ரெண்ட்டு கொடுத்துருக்கோம், நடுவில் வந்து நாங்கள் இருக்கோம், மேலேயும் வந்து ரெண்ட்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட் செக்ஷன் இப்படி தள்ளி விட்டிங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஓகே. இதுதான் வந்து என்னோட வண்டி NS200. இதை கொஞ்சம் மாற்றலான் இருக்கேன். என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? GT 650 வாங்கலான் இருக்கேன். என்ன உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க, ஓகேயா? சரி வாங்க. இது வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கோ, அந்த பட்டன் எடுத்து. இது வந்து கீழே வாடகை கூட்டிருக்க வீடு. கீழே அவங்க இருக்காங்க, மேலே தான் நம்ம இருக்கோம். வாங்க. இதான் படிக்கட்டு. தெரியுது, நீ மூடு. இங்கே அங்கங்கே நாங்கள் டோர் போட்டு வச்சுருப்போம். ஏன்னா வந்து என்னோட நாய்க்குட்டி இருக்குல்ல, அது யாரை பார்த்தாலும் கடிச்சிரும், எங்களை தவிர. அதனால யாரையும் கடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே ஒரு டோரு, அதாவது இது கீழே போகக்கூடாதுன்ட்டு. அடுத்து மேலே ஒரு டோரு, மேல் வீட்டுக்காரங்களுக்கிட்டையும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே ஒரு டோரு. ஸோ எங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வர மாதிரி இருந்தால் மூஞ்சக்காட்டு, என் மூஞ்சக்காட்டு. எங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. நாய்கள் ஜாக்கிரதை, நாய் இருக்கு. இதுதான் வந்து ஷூ ரேக்கு. சரிவா, அங்கே ஒன்றும் இல்லை, கீழே போட்டு ஒரு 4 ஷூ இருக்கும், அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சைடில் ஒரு வீடு இருக்குது, அதை காட்டுறேன். இதுதான் வந்து எங்கள் நாய்க்குட்டியோட வீடு. இதுதான் எங்களோட நாய்க்குட்டி தெரியும்ல உங்களுக்கு, பீம். இங்கே தான் வந்து மோஸ்ட்லி யாராச்சும் கெஸ்ட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா இவன் வந்து கடிச்சிருவோம். அதுக்காக இதுக்குள்ளே வச்சு இந்த கேட்டை மூடிடுவோம். இங்கே ஒரு கேட்டு போட்டு வச்சுருக்கோம். இந்த கேட்டை மூடிட்டோம்னா வெளில வர முடியாது. அப்புறம் இங்கே நானும் சில விஷயம்லாம் வச்சுருப்பேன். என்ன வச்சுருப்பேன், இங்கே வந்து உள்ள பார் இருக்குது. இதை பிடிச்சி எப்பயாச்சும் ஜிம்முக்கு போக முடியலன்னா இங்கே பண்ணிகிட்ருப்பேன். இங்கே அவ்வளோதான். வாஷிங் மிஷின் இருக்குது. ரைட். நெக்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவோம். கமான். ஓகே, இதுதான் எங்கள் வசந்த மாளிகை. எப்படி பார்க்குறதுக்கு கொஞ்சம் டெக்கரேட்டடாக இருக்கா? நல்லா இருக்கேன். இந்த பூச்செடிலாம் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து வச்சேன். கொஞ்சமாச்சும் வீடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கட்டுமேன்ட்டு. இதுதான் வந்து ஹாலு. இது வந்து உட்காரத்துக்கு. நீங்கள் யாராச்சும் வந்தீங்கன்னா வாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எல்லாரையும் உட்கார வச்சு காஃபி போட்டு கொடுக்குறேன். அப்புறம் இதுதான் வந்து ஷோகேஸ். இங்கே நிறைய முக்கியமான பொருட்கள்லாம் இருக்கும். கடேன். இதுதான் வந்து யூடியூப் சில்வர் ப்ளே பட்டன் உங்களால் கிடச்சிது. இது வந்து கிவ் அவே பண்ணலான்னு இருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்காச்சும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாருக்கு வேணும்ன்ட்டு, தேர்ந்தெடுத்து ஒரு நாள் ஏதாச்சும் வச்சு கொடுப்போம். அப்புறம் இங்கே நிறைய பொருட்கள் தான் இருக்கும். நிறையா பொருட்கள் நிறையா. அங்கே பாருங்கள், மேலெல்லாம் பாருங்கள், தெரியுதா? கிட்ட வாடா, காமிடாங்க. கப்ஸ் எல்லாம் இருக்கா மேலே, அவார்ட்ஸு. இங்கே கப்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப கம்மி ஆக்சுவலாக. நிறைய வச்சுருந்தேன், எல்லாத்தையும் எடுத்து எங்கள் அம்மா காயெல்லாம் கடைக்கு போட்டாங்க. ஸோ நிறையா வச்சுருந்தேன். எல்லாமே வந்து நான் கஷ்டப்பட்டு இந்த யோகாவில் வாங்கினது. சரி சும்மா தானே இருக்குன்ட்டு தூக்கி போட்டாங்க எங்கள் அம்மா. அப்புறம் இங்கே அவ்வளோதான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து சும்மா ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இங்கே சாக்கோஸ்லாம் இருக்குது. என்ன டாக்டர் சாக்கோஸ் சாப்பிட்றாரு அப்படிலாம் சொல்லாதீங்க, சும்மா எப்போயாச்சும் சின்ன வயசுலேருந்து பிடிக்கும், அதனால். அப்புறம் இது வந்து ப்ரோட்டீன் பவுட்ரு. ஆக்சுவலாக நமக்கு எந்த பிராண்டும் ப்ரோட்டீன் பவுடர் பிராண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணல. அதனால் பிராண்டு பேர் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளெயின் டப்பாவில் உங்களுக்கு காட்டுறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது, பொரிய உருண்டை, அப்புறம் பீமோட பிஸ்கெட்டு, அவ்வளோதான். இங்கே வாழைப்பழம், இங்கே அவ்வளோதான் இருக்கும். நெக்ஸ்ட்டு உள்ளே போங்க, கிச்சனுக்குள்ளே போங்க. கிச்சன் வந்துட்டு நான் நிறையா இங்கே டான்ஸ் ஆடி போட்டிருப்பேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. இந்த யார் இந்த சாலையோரம், அப்புறம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்போலாம் இங்கே தான் வீடியோ எடுப்பேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் சன்லைட் அடிக்கும் மூஞ்சில். ஸோ அதனால் இங்கே நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, என்ன இருக்க போகுது கிச்சனில்? ஒண்ணுமே இல்லை. கை கழுவுறதுக்கு வாஷிங் மிஷினு, வாஷிங் மிஷினில் வாஷ் மிஷின், அதுக்கப்புறம் இது கேஸு, அவ்வளோதான் இருக்குது. இங்கே அவ்வளோதான் இருக்கும் கிச்சனில். பொருட்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு இங்கே ஆர்வமும் இருக்குது, இதுவும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. எது வேணுமோ குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு தான் நம்ம முக்கியமான இடத்துக்கு நம்ம வீடியோ எடுப்போம்ல, என்னோடய ரூம், அங்கே போகிறோம் வாங்க. அடுத்து முக்கியமான இடம்
இதுதான் வந்து என்னோட ரூமு. இங்கே தான் வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லா வீடியோஸும் போடுவோம், பார்த்துருப்பீங்க. இங்கே என்ன இருக்கும், பேட்மேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நான் ஒரு பேட்மேன். நைட் லேட்டாக தான் தூங்குவேன். பட் ஆனால் நீங்கள் எல்லோரும் சீக்கிரம் தூங்குங்க, நான் மாற்றிக்கிறேன். இங்கே வந்து வேறு என்ன இருக்குது, மேக்புக். இது எதுக்கு வாங்கினேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரில. வாங்கி சும்மா தான் வச்சுருக்கேன், யூஸே பண்ணல. இனிமேல் யூஸ் பண்ணணும். அப்படி தான் போன வீடியோலையும் சொன்னேன். இது வந்து கிம்பல். இதுவும் எதுக்கு வாங்கினேன்னு தெரில. அப்புறம் இங்கே நிறைய பொருட்கள் இருக்கும், கேமராலாம் இருக்கும். கேமரா, அப்புறம் வந்து கேமராவோட ட்ரைபாடு, அப்புறம் இது கொஞ்சம் டெக்கரேட்டட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இந்த கித்தாரை பார்த்துட்டு எல்லாரும் என்ன வாசிங்க, பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சனா சனா ஒரே நிலா அழகின் மொத்தம் நீயா. எனக்கு பாட்டும் பாட தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. காதுலேருந்து ரத்தம் வந்துடும். நான் வேணா ஒரு நாள் நல்லா கற்றுக்கிட்டு வாசிக்கிறது, பாடுறது இதெல்லாம் கற்றுக்கிட்டு உங்களுக்காக நான் பண்ணுறேன். அப்புறம் இங்கே வந்து கண்ணாடி இருக்கும். இங்கே தான் காலைல எழுந்தோடனே வந்து மூஞ்சியை பார்ப்பேன். அப்புறம் ஃபிசிக் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இப்படி சிக்ஸ் பேக்கெல்லாம் இருக்கான்னு சொல்லி இப்போ இதில் தான் பார்ப்பேன். அப்புறம் வந்து இங்கே வந்து என்ன ஓடிட்டுருக்கு, பாரிசாலன். பாரிசாலன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பானிபூரி கடையில் அதிகரிச்சிருச்சு, பஜ்ஜி கடை காணோம். இவரோட வீடியோஸ் தான் மோஸ்ட்லி பார்த்துட்டு இருப்பேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும், நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த பக்கம் என் பெட் இருக்குது, அது மேலே நான் லைட் வச்சுருக்கேன். இதுதான் காட்டு, லைட்டை காட்டு. இங்கே தான் வந்து இந்த லைட்டு வச்சு தான் நான் வீடியோ எடுப்பேன். எல்லாருக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து என் ஃபோட்டோ. இது வந்து கிஃப்டாக வந்துச்சு. நல்லா ஸ்டைலாக இருக்கா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஸ்டைலாக இருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து பாத்ரூம். அதுக்குள்ளே அவன் காட்ட வேணாம். அந்தரங்கமான விஷயங்கள்லாம் அங்கே நடக்கும். அவ்வளோதான். அப்புறம் இங்கே கபோர்டை காட்ட மாட்டேன். ஏன் தெரியுமா, இப்போ இந்த ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக இங்கே இருக்க குப்பையெல்லாம் எடுத்து இந்த கபோர்டுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை நான் காட்ட மாட்டேன். வாங்க நெக்ஸ்ட்டு. வீமா வாடா, வா இந்த வா. வரமாட்டான். இதுதான் எங்கள் அம்மா. இதுதான் ஓடிட்டாங்க எங்கள் அம்மா. ஸோ இது வந்து அந்த உள்ளே போ. இந்த ரூமில் எப்போயாச்சும் வீடியோ எடுப்பேன், ரொம்ப ரேராக 1-2 வீடியோ தான் போட்டிருப்பேன். இது வந்து இன்னொரு பெட்ரூம். இது வந்து டிவி தெரியுது, நீ மூடு. இங்கே வந்து ஜாலியாக படுத்துக்கிட்டே நைட்டு தூங்குறப்போ எங்கள் அம்மா வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. யாரை காட்டுறாங்க தெரியலண்ணா நான். ஓகே. டிவி பார்த்துட்டு எங்கள் அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த ரூமில் எங்கள் அம்மா தான் தூங்குவாங்க, எங்கள் அம்மாவும் அப்பாவும். இப்படி வா. இது வந்து என்னோட தங்கச்சி கொடுத்த பொம்மை. விட மாட்டான் பாருங்க, தங்கச்சி கொடுத்த பொம்மை. இது வந்து அந்த சித்தி பொண்ணு இருக்குல்ல, நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த கற்பகம் காலேஜ். இதுவும் இவங்க லவ் பண்ணுறாங்க. இதை விட மாட்டான் அவன், கொடுங்க விட. புறா பார்த்தீங்களா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. கடிச்சு வச்சுட்டே இருப்பான் அவளை, இந்த பொண்ணு. சரிவா. இங்கே மோஸ்ட்லி நான் எந்த வீடியோஸும் போட மாட்டேன். எப்போயாச்சும் இந்த பக்கம் சன்லைட் அடிக்கும், அதே மாதிரி கிச்சன் மாதிரியே. ஸோ அப்பப்போ போடுவேன். புறா அடிச்சு வந்துட்டுருக்கோ. இப்போ கடிச்சு பஞ்சே வெளில வந்துருச்சு. சரிவா. நெக்ஸ்ட்டு அடுத்து இது 3வது ரூம். இதுக்குள்ளே வந்து ஒன்றும் இருக்காது. 3வது பெட்ரூம்லாம் சொல்ல முடியாது. கெஸ்ட்லாம் வந்தால் யாராவது தனியாக தூங்குறதுக்காக இது இருக்கிற ரூமு. இங்கே ஒரு பெட் இருக்கும். இந்த ரூம்லேயும் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஆக்சுவலாக காட்டுறேன். இது இங்கே வேறு என்ன கபோர்டு இருக்குது. இங்கே வந்து மேக்கப் ஐட்டம்ஸ், எங்கள் அம்மாவோட ஐட்டம்ஸ், பவுட்ரு அதெல்லாம் இருக்கும். அப்புறம் இங்கே வாஷ் பேஷன். அவ்வளோதான். இதுவும் இன்னொரு பாத்ரூம். இதுவும் அந்தரங்க விஷயம், காட்ட முடியாது. அவ்வளோதான். இந்த வீட்டில் இந்த மிடில் ஃப்ளோரில் இவ்வளோ தான் இருக்குது. என்னடா அது வீடு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சுங்கிற காமெடிலாம் பண்ணக்கூடாது. ஓகே வாங்க. நெக்ஸ்ட்டு மாடியில் என்ன இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. ஓகே, மாடியில் ஒன்றும் இருக்காது. நான் பீஸ்ஃபுல்லாக அப்படியே இந்த மாதிரி சாயங்கால டைமில் வந்து காற்று வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்களேன், இங்கே பாருங்கள், வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படியே நான் அப்படியே நின்றுப்பேன். நல்லா மூஞ்சில் காற்றடிக்குதா, முடியெல்லாம் பறக்குதா, நல்லாயிருக்கும். தனியாக யோசிச்சுட்டு இருப்பேன், என்ன பண்ணுறது. இல்லை, நிறையா விஷயம் யோசிப்பேன் நான், நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் போக சொல்கிறேன். போ, அப்படியே போ, பின்னாடி போ வா, போடா, நான் வரணும்ல, போ. ஓகே, இதுதான் மாடி. இங்கே என்ன இருக்குது, ஒன்றும் இருக்காது, ஜாலியாக இருக்கும். இங்கே வந்து ஊஞ்சல் இருக்கும்.
ஊஞ்சல் எப்பயாச்சும் வந்து ஆடலாம். இங்கே வாடகை கூட்டிருக்கோம். ஸோ அவங்க இருப்பாங்க. நான் மோஸ்ட்லி வரமாட்டேன், எப்பயாச்சும் வருவேன் ஏதாவது வீடியோ எடுக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, ரெண்டுக்கு இருக்காங்க. சரி, அப்புறம் வாடகை கொடுக்கும்போது எங்கள் வீட்டில் இந்த டைனிங் டேபிளையும் சேர்த்து அப்படியே கொடுத்துட்டோம். அப்புறம் துவைக்கற்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோயில் தெரியுதா? சாமி கும்பிட்டுக்கோங்க, ஓகேயா? அவ்வளோதான். இங்கே இதுதான் எங்கள் வீடு. சுத்தமாக வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோ பெருசெல்லாம் இருக்காது. அடுத்து நம்ம வந்து கட்டுவோம். நான் வந்து கட்டணும், இது எங்கள் அப்பா அம்மா கட்டின வீடு. ஸோ நான் ஒரு நாள் வீடு கட்டணும்ல, அது கட்டுறப்போ நம்ம இன்னும் எதுக்கு பெருசா, சின்னதாகவே கட்டலாமே. 4 பேர் இருக்கிறதுக்கு எதுக்கு பெரிய வீடு? கொஞ்சம் இன்னும் ஈஸ்தட்டிக்காக கட்டணும். ஆக்சுவலாக ஈஸ்தட்டிக்காக கட்டுவோம். சரி, வீடு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நிறையா வீடியோஸ் நான் இனிமேல் வீக்லி யூடியூப்பில் லாங் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் வீடியோ நான் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டதுனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, பை, வா.